ஹாய் ஹலோ வாங்க நம்ம அடுத்து தனுசு ராசிக்கான நம்ம அக்டோபர் மந்த்துக்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மந்த் உங்களுக்கு வந்து எப்படி மூவ் ஆக போகுது, யாரெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து டைம் எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கார்ட்ஸ் வந்து விழுகுது உங்களுக்கு முன்னாடியே. நிறைய வாய்ப்புகள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்டு அது தானாகவே விழுந்துருச்சு. வாய்ப்புகள் வருது. இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க போகிறாங்க. 3 கார்டு வந்திருக்கு. வாங்க நம்ம அடுத்து தனுசு ராசிக்கான ரீடிங்ஸில் வந்து போகலாம். ரீடிங்ஸ்க்காக இது வந்து நம்ம தனுசு ராசிக்கான அக்டோபர் மாத பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கான ராசி பலன் பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தரப்போகிறாங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் குறிக்கோளை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்களை சுற்றி நிறைய எதிரிகள், துரோகிகள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எப்போ வந்து உங்களை வந்து சாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களால வந்து மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுறீங்க. ஓகே, ஒரு குழப்பமான மனநிலைமை. இவங்க நம்ம இவ்வளோ நம்பினவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஆனால் யாரையும் நம்பாதீங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. உங்களை பற்றி பின்னாடி புறணி பேசினா உங்களுக்கு என்னமோ ஆக போகிறதில்ல. ஏன்னா சூரியனை பார்த்து நாய் குலைச்சா ஏதாவது ஆகுமா? ஆகாது. ஓகே, சூரியன் வந்து பிரகாசித்துட்டு தான் இருக்கும். நாய் குலைக்கிறனால நாய்க்கு தான் வாய் வந்து வலிக்குமே ஒழிய சூரியனுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நாய்கள் மாதிரி சில பேர் வந்து உங்களை எதுவும் பேசுகிறத வந்து நீங்கள் காதில் கொடுத்து கேட்டுக்காதீங்க. உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இப்போ சூரியன் வந்து யாரோ சொல்கிறாங்க இல்லை நாய் குலைக்குதுன்றதுக்காக அது வந்து அந்த சுட்டரிக்கும் கதிர்களை வந்து பூமியில் படுறதை வந்து நிறுத்திட போதா? இல்லை. அது மாதிரி நம்ம செய்கிற வேலையை கண்டிப்பாக செஞ்சுட்டே இருப்போம். பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, ஊர்வாயெல்லாம் அடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வேலையை பார்க்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ப்ரையாரிட்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து உங்களோட ப்ரையாரிட்டிஸ்க்கு தாங்க இருக்கணும். ஓகே, உங்களோட ப்ரையாரிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் வேலை எதுவோ அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். அப்புறம் தான் மற்ற லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கணும். வீடு, வண்டி, வாகனம் அதெல்லாம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல். வந்து உங்களோட என்ன வேலை,
நீங்கள் எதற்காக இங்கே வந்துட்டு இந்த வேலையை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து அதை வந்து நிர்ணயித்து அதுக்கேற்ற வேலையை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருக்கணும், அடுத்தவர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட சில ப்ரையாரிட்டிஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் சுகமாக இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு செய்கிற வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட வேலைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. பேலன்ஸு. ஸோ வந்து இவங்க வந்து நல்லா சொல்லணுன்றதுக்காக சில விஷயங்களும், அவங்க நல்லா சொல்லணுன்ற சில விஷயங்கள், அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் செய்யாமல் யார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நமக்கு என்ன ஆக போகுது? உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்தாலும் கெட்ட பேர் கொடுத்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்தவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டு வந்து நமக்கு தேவையில்லை. ஓகே, விமர்சனங்கள் வந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நம்ம விமர்சனங்களுக்கு காது கொடுத்தா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மைண்டை வந்து பேலன்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்ட் வித் யுவர் ஆன்சஸ்டர்ஸ், அதாவது உங்களோட முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ட்ரீ, அது வந்து எப்படின்னா ஒரு ரூட்ஸ் எல்லாம் வந்து யார், நம்ம வந்து குலதெய்வம், நம்மளோட முன்னோர்கள் தான் அந்த ரூட்ஸாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜீன்லேயே அவங்க ரத்தம் தானே நீங்கள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. எல்லாமே ஏஞ்சல்ஸோட கையில் தான் இருக்குது, அவங்க கண்ட்ரோலாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கனவுகளில் வந்து சில விஷயங்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வரைக்கும் வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்றது தான் வந்து இந்த கார்டு சொல்கிறாங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க வந்து இப்போ பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னோர்களை வழிபடுங்கள். இது வந்து புரட்டாசி மாதம். ஸோ புரட்டாசி மாதம் வர்ற இந்த 2ஆம் தேதி அக்டோபர் 2ன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி வந்து உங்களுக்கு புரட்டாசி அமாவாசை. ஸோ பித்திருக்களுக்கு கடன் இருந்ததுன்னா பித்திரு கடன் வந்து செய்யுங்க. நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களை செய்ய சொல்லுங்கள், ஆண்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும். சரியா? அந்த அந்த ஆற்றோரம் போய் அந்த இதெல்லாம் இல்லை, கடலோரம் வந்து அந்த இது செய்வாங்க, திதி கொடுப்பாங்க. அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் பண்ணி வாழை இலை போட்டு தர்ப்பணம் மாதிரி கொடுப்பாங்க, அதான் படையல் போடுவாங்க. ஸோ தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க படையல் போடுங்க, காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. உங்கள் முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கனெக்ட் வித் யுவர் ஆன்சஸ்டர்ஸ் தான் வருது உங்களுக்கு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா வராகி அம்மன். ஓகே, இவங்க வந்து உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள அழிக்கிற சக்தி வந்து இந்த அம்மாவுக்கு தான் உண்டு. ஸோ நீங்கள் வந்து வராகி அம்மனை வழிபடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களை சுற்றி நிறைய எதிரிகள் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? எதிரிகள், துரோகிகள் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் எப்போ உங்களை சாய்ப்போன்னு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து அழிக்கிற சக்தி வந்து வராகி அம்மனுக்கு தான் உண்டு. ஸோ நீங்கள் வராகி அம்மன் வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் வராகி அம்மன் இருந்தாங்கன்னா போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்றத வந்து தான் இந்த கார்டு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட லெட்டர்ஸ் வந்து எந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. எக்ஸ் ஒய்லாம் கண்டிப்பாக இருக்காது, ஓடும் இருக்காது. ஸோ க்யூலேயும் வந்து இது பண்ணுறது கம்மி தான். இசட் டி பி ஆர் எம் இந்த 5 நேமில் லெட்டர்ஸில் உங்களோட நேம் இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து 8 1 2 8 7 வருது.
4 6ல் நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது MZDPR இதில் ஏதாவது ஒரு லெட்டர்ஸில் உங்கள் நேம் ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 64281 இந்த நம்பர்ஸில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு பர்பஸில் தான் இது வந்து நம்ம பண்ணுறோம். இந்த விஷயம் வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, இல்லைன்னா விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு நம்ம மகர ராசி